பாபா உடனிருக்க பயமெதற்கு. ஓம் சாய்ராம். சாய் என்பர்கள் அனைவருக்கும் சாயப்பாவின் அன்பும் ஆசீர்வாதமும் கிடைக்க மனதார பிரார்த்தனை செய்கிறேன். செல்லமே, இன்று உன் சாயப்பா உனக்காக பேரதிர்ஷ்டமான ஒரு செய்தியினை கொண்டு வந்திருக்கின்றேன். இன்று நான் உன் முன்னால் வந்திருக்கிறேன் என்றால் இந்த நேரம் உன்னுடைய வாழ்க்கையில் நீ வேண்டியது எல்லாமே உன்னை தேடி வந்து சேரப்போகின்றது. என்ன நடந்தாலும் நீ நினைத்தது போல இந்த வாழ்க்கை உன் கைகளில் அழகாக மாற வேண்டிய தருணமானது இப்போது வந்து விட்டது. எவ்வளவோ பிரச்சனைகளை கடந்து இந்த வாழ்க்கையில் நீ உனக்காக ஓரிடத்தை பிடித்து விட்டாய். நீ ஒரு விஷயம் நடக்கும் என்று நினைத்து செய்ய ஆரம்பித்து விட்டால் அது உனக்கு நல்லதாகவே நடக்கும். என் செல்லமே, நடந்து முடிந்த விஷயங்களை பற்றியெல்லாம் எண்ணி கவலைப்பட்டு கொண்டிருக்காதே. என்னுடைய குழந்தைக்கு நான் நல்லதைத்தானே சொல்லுவேன். நீ இப்படி தேவையில்லாமல் எதையாவது நினைத்து கொண்டு வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறாய் என்பதால் தான் உன் சாயப்பா இதையெல்லாம் உனக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். என் செல்லமே, உன்னுடைய சாயப்பா உனக்காக ஒருவரை அனுப்பி வைத்திருக்கிறேன். அவர் மூலம் உனக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டமானது கிடைக்கப் போகிறது. அவரை கண்டவுடனேயே நீ அடையாளம் கண்டு கொள்வாய். உன் வாழ்க்கையில் இருக்கும் பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து உன்னை மகிழ்ச்சியாக வாழ வைக்க வேண்டும் என்ற ஆசையோடு உன் சாயப்பா உனக்காக ஒருவரை அனுப்பி இருக்கிறேன் செல்லமே. உனக்கான உதவிகள் எல்லாம் அவர் மூலமாகவே கிடைக்கும். உன்னை சுற்றி சுற்றித்தான் நான் இருக்கிறேன். என்னுடைய அன்பினை நீ முழுமையாக பெற்றிருக்கிறாய். அப்பேற்பட்ட இந்த வாழ்க்கையில் உனக்கானதை எல்லாம் உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்க வேண்டியது என்னுடைய கடமை அல்லவா? உன் சாயப்பா உன்னுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் கொடுக்க வேண்டும் என்றுதான் உன்னை தேடி வந்திருக்கிறேன். என் செல்லமே, உன்னுடைய எண்ணங்கள் ஒவ்வொன்றும் எனக்கு தெரியும். உன் மனதில் எதற்கெடுத்தாலும் ஒரு குழப்பம், எதற்கெடுத்தாலும் ஒரு தயக்கம் என்று ஏதோ ஒன்று உன்னை குழப்பிக்கொண்டே இருக்கிறது. உனக்குள் இருக்கும் இந்த குழப்பத்தையும் தேவையில்லாத எண்ணங்களை எல்லாம் வெளியேற்றிவிட்டு உன் சாயப்பாவை முழுமையாக உன் மனதிற்குள் கொண்டு வா. உன்னுடைய எல்லா விஷயங்களையும் உனக்கு நான் நிறைவாக கொண்டு வந்து சேர்த்து விடுவேன். என் செல்லமே, நீ என்னவெல்லாம் நினைத்தாயோ அவற்றையெல்லாம் உனக்காக கொடுக்க வேண்டியது என்னுடைய கடமை அல்லவா? உன் சாயப்பாவின் ஆசீர்வாதத்தால் நீ நினைத்ததையெல்லாம் பெற்று மகிழப் போகிறாய். என் செல்லமே, நான் உன்னுடைய சாயப்பாதான் என்று நீ உணர்கின்ற தருணமானது இப்போது வந்து விட்டது. நீ நினைத்த வெற்றியை உன் கைகளில் பெறப்போகிறாய். என்னுடைய சாயப்பா எனக்கு எல்லாவற்றையும் செய்து கொடுத்து விட்டார் என்று நீ ஆனந்தமாக என்னிடத்தில் சொல்லத்தான் போகிறாய். நீ நினைத்ததை எல்லாம் சாதித்து விடுவாய். நினைத்த வெற்றியை உன் வாழ்க்கையில் உறுதி செய்து விடுவாய். என்ன நடந்தாலும் சரி, உனக்கு நான் கொடுக்க வேண்டிய ஒரு விஷயத்தை இனிமேல் யாராலும் தடுக்க முடியாது. நான் உன்னை அவ்வளவு எளிதில் கைவிட்டு விட மாட்டேன். என் செல்லமே, உனக்கான நல்ல நேரம் இப்போது வந்து விட்டது. அதனால்தான் உன் சாயப்பா உன் கண் முன்னே தோன்றியிருக்கிறேன். உன்னுடைய மனதில் தேவையில்லாத ஆயிரம் சிந்தனைகள் எல்லாம் வந்து உனக்குள் ஏதோ ஒன்று ஓடிக்கொண்டேதான் இருக்கிறது. இதிலிருந்து நான் உன்னை மீட்டு கொண்டு வர வேண்டும் என்றுதான் உன்னை தேடி வந்து இருக்கிறேன். உனக்குள் இருக்கும் தேவையில்லாத எண்ணங்களையும் சிந்தனைகளையும் வெளியே வைத்துவிட்டு உன்னுடைய நிகழ்கால வாழ்க்கையில் கவனம் செலுத்து. அப்போது உனக்கான மாற்றம் தானாகவே உருவாக ஆரம்பித்துவிடும். உன் சாயப்பா சொல்லுவதை கேள். நான் எந்த வேலையும் செய்யாமல் இப்படியே இருக்கிறேனே சாயப்பா, எனக்கான வாழ்க்கையை நான் எப்போதுதான் துவங்குவதோ என்று நீ கவலைப்பட்ட காலம் எல்லாம் இப்போது முடியப் போகிறது. உனக்கு எல்லாமே கிடைக்கப் போகிறது. அவை உனக்காகவே எழுதப்பட்டது என்று இருக்கும்போது அவை உன்னை விட்டு வேறு யாருக்காவதா சென்று சேரும்? இல்லை செல்லமே, உனக்கானது எல்லாமே உன்னிடத்திலேயே வந்து சேரப்போகிறது. உன்னுடைய வாழ்க்கை என் கைகளில் இருக்கிறது. அதை மிக சிறப்பாக மாற்றி உன்னை ஆனந்தமாக வாழ வைக்க வேண்டியது என்னுடைய கடமை. என் செல்லமே, நீ நினைத்ததை விட அதிகப்படியான வெற்றியை நிச்சயமாக நீ பெறப்போகிறாய். நீ ஆசைப்பட்டதை விடவும்
நீ ஏங்கி தவித்ததை விடவும் கூட அதிகப்படியான மகிழ்ச்சியையும் நன்மைகளையும் பெற்று நீ சந்தோஷப்படப் போகிறாய். என் செல்லமே, நீ முழுமையான மகிழ்ச்சியோடும் தெளிவான எண்ணங்களோடும் உன்னுடைய வாழ்க்கையை நீ வாழப் போகிறாய். சீரும் சிறப்புமாக உனக்கு இந்த வாழ்க்கையானது அமைய இருக்கிறது. உன் வாழ்க்கையில் இருந்த துன்பங்கள் எல்லாம் உன்னை விட்டு விலகிச் சென்று விட்டது. உன் சாயப்பா உன்னுடைய வாழ்க்கையில் வந்த பிறகு இனி அந்த துன்பங்கள் எல்லாம் உன்னோடு இருக்குமா என்ன? இல்லை செல்லமே, அவையெல்லாம் வந்த சுவடு தெரியாமல் உன்னை விட்டு விலகிச் சென்று விட்டது. நீ இன்று என்னுடைய இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறாய் என்றாலே புரிந்து கொள். உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய அதிர்ஷ்டமானது உன்னை தேடி வந்து விட்டது. நீ எதிர்பார்த்த ஒரு நல்ல விஷயமானது சட்டென்று உன் காதுகளில் நீ கேட்டு ஆனந்தப்படப் போகிறாய். என் செல்லமே, நான் சொன்னபடியே உனக்கான நல்ல செய்தியை கொண்டு வந்து சேர்க்கப் போகிறேன். நீ சந்தோஷமாக வாழப் போகிறாய். இது நாள் வரை துன்பத்தை மட்டுமே அனுபவித்தேனே சாயப்பா, என் வாழ்க்கையில் எப்போது இன்பத்தை கொடுப்பீர்கள் என்ற உன் கேள்விக்கான பதிலானது இன்று உனக்கு கிடைத்துவிடும். நீ ஆனந்தமாக நன்றி சாயப்பா என்று என்னிடத்தில் சொல்லத்தான் போகிறாய். என் செல்லமே, உன் சாயப்பாவின் ஆசீர்வாதம் உனக்கு பரிபூரணமாக இருக்கிறது. இனி உன் வாழ்வில் நடப்பவையாவும் நல்லதாகவே நடக்கும். நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம்.